கோயம்புத்தூரில் பெண் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. இருகூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை சிலர் காரில் கடத்தியதாகவும் அப்போது அந்த பெண் அலறியதாகவும் தகவல் பரவியது. இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இருகூர் சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தும் ஆடியோ வெளியாகியிருக்கிறது. அதில் சம்பந்தப்பட்ட பெண் காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்ததாகவும் ஓட்டுநர் அந்த பெண்ணின் கழுத்தை நெரித்து தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்க என்ன வரும்போது என்ன வண்டி நின்னுதா இருந்ததா ஆள் இருந்தாங்களா என்ன அது மட்டும் சொல்லுமா. சாயந்தரம் 6:30க்கு மேல ஆபீஸ் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருந்தோம். சரி. எனக்கு அந்த சைட்ல வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு சின்னதா ஒரு கார் ஆல்டோ மாதிரி ஒரு ஆல்டோட கொஞ்சம் பெரிய சைஸ் கார் தெரியல. சரி. அந்த கார்ல வந்து முன்னாடி வந்து டிரைவர் சீட்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருந்தா, பக்கத்துல வந்து ஒரு லேடி, அவங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேடி மாதிரி தான், நல்லா குண்டா இருந்தாங்க. ஒரு பிங்க் கலர் சுடிதார், ஒயிட் கலர் ஷால். அந்த பொண்ணு வந்து முன்னால சீட்ல உட்கார்ந்திருந்தா பின்னால சீட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டுல அந்த டிரைவர் சீட்ல உட்காந்துருந்தா அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தான். பின்னாடி ஒரு ஆள் இருந்தது, நான் பாக்கல. பின்னாடி செகண்ட் வந்து உட்காந்துருந்தா, கதவு திறந்தேதான் இருந்துச்சு. அந்த பொண்ணு கத்துன உடனே நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு. என்ன பொண்ணு கத்துட்டு நான் கை காட்டினேன். ஒரு வண்டி நிறுத்தினேன், எல்லா வண்டியுமே நான் நிறுத்தி பார்த்தேன், யாருமே நிறுத்தல. இன்னொரு ஆளு பின்னால சீட்ல உட்காந்துருந்தானா? பின்னாடி வந்து கதவு திறந்து உட்கார்ந்து இருந்திருக்காங்க. எனக்கு தெரியலதான். நான் கத்துன உடனே வண்டி எடுத்துட்டு வேகமாக போகும்போது தான் பின்னாடி கதவு சாத்தினது நான் பார்த்தேன். அப்ப மூணாவது ஆளு. இப்ப ஆனா நீங்க பாக்கும்போது காருக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. இப்ப அங்க யாராவது ஒரு லேடியை புடிச்சு வண்டியில ஏத்துன மாதிரியோ இல்ல வண்டிக்குள்ள அது மாதிரிலாம் யாரும் இல்லங்க. இல்ல நீ மாதிரி சொல்லவும் இல்லங்க. இல்ல அது நீங்க பாக்கும்போது லேடியை கழுத்து புடிச்சு நெரிச்ச மாதிரி சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. அது நான் வீட்டுல வந்து சொன்னேன், எங்க வீட்டுக்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி நடந்துச்சுப்பா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, அது குடும்ப சண்டையா இருக்கும், அதுதான் அடிச்சிருப்பாங்க, அது நம்ம என்னன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த லேடி என்ன சத்தம் போட்டுச்சு? ஐயோ அம்மா வலிக்குதுன்ற மாதிரி, அவங்க அடிக்கிறது ஹர்ட் ஆனா வலிக்கும்ல, அது மாதிரிதான் கத்துச்சு. அந்த மாதிரிதான் கத்துச்சு. மத்தபடி இந்த காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரியோ அப்படி இல்ல. உள்ளுக்குள்ள ஒரு சண்டை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது மாதிரி. கோவை இருகூர் பகுதியில் பெண் ஒருவர் காரில் கடத்திச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அது குறித்து தற்போது வரை எந்த ஒரு புகாரும் வரவில்லை என்று மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கம் அளித்துள்ளார். ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பாசர் பை ஒரு உமன் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது. இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரலை. பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிசிடிவிஸ், முன்னாடி இருக்க சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை. ஐடென்டிஃபை பண்ண உடனே வி வில் பிரீஃப் வாட் ஹஸ் ஹேப்பன்.